ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் திருக்குறளில் பெரியாரை துணைக்கோடல் இந்த அதிகாரத்தில் இருக்க குறள், அதனுடைய பொருள், சொற்பொருள் பார்க்கலாம். அறனறிந்து மூத்த அழிவுடையார் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொளல். இதனுடைய பொருள், அறத்தின் தன்மைகளை அறிந்து முதிர்ந்த அறிவுடையவரது நட்பினை கொள்ளும் திறனறிந்து ஆராய்ந்து பெற்று கொள்ளல் வேண்டும். சொற்பொருள், மூத்த, முதிர்ந்த, தேர்ந்து, ஆராய்ந்து, கேண்மை, நட்பு. உற்ற நோய் நீக்கி உறா அமை முட்காக்கும் பெற்றறியார் பேணிக் கொளல். பொருள், நாட்டிற்கு வந்தடைந்த துன்பத்தை நீக்கி மேலும் நாட்டில் துன்பம் வராதபடி முற்பட காக்கும் தகுதியுடைய பெரியோரையே துணையாக கொள்ளல் வேண்டும். அதாவது நாட்டுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அந்த துன்பத்தை நீக்கி மேலும் துன்பம் வராதபடி காக்கிற தகுதியுடைய பெரியாரை தான் நம்ம கூட வச்சுக்கணும், அரசன் கூட வச்சுக்கணும். சொற்பொருள், நோய், துன்பம், உறா அமை, துன்பம் வராமல், பெற்றறியார் அப்படின்னா பெருமையுடையார், அரியவற்றுளெல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக கொளல். இதனுடைய பொருள், பெரியாரை விரும்பி தமக்குரிய சுற்றத்தினராக பெற்றுக்கொள்ளுதல் பெறுதற்கரிய பேறுகளுள் எல்லாம் அரிதான பெரும் பேறு ஆகும். சொற்பொருள், பேணி, போற்றி, தமர், உறவினர். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளான். வன்மையுளெல்லாம் தலை. இதனுடைய பொருள், தன்னினும் பெரியோராக உள்ளவர்கள் தன் சுற்றத்தினராக ஆகுமாறு நடந்து வருதல் ஒருவனது வலிமையுள் எல்லாம் தலையான வலிமையாகும். சொற்பொருள், வன்மை, வலிமை, ஒழுகுதல், ஏற்று நடத்தல், தலை, சிறப்பு. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். இதனுடைய பொருள், தகுதியான வழிகளை ஆராய்ந்து சொல்பவரையே கண்ணாக கொண்டு உலகம் நடத்தலால் மன்னவன் அவரை ஆராய்ந்து தன் சுற்றமாக்கிக் கொள்ளல் வேண்டும். சொற்பொருள், சொல்வர், அறிவுடையார், சூழ்ந்து கொளல் அப்படின்னா நட்பாகிக் கொள்ளுதல். தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கடந்ததில். இதனுடைய பொருள், தகுதியுடைய பெரியோர்களின் துணை உள்ளவனாக தான் நடந்து கொள்ள வல்லவனை பகைவர் பகைத்து செய்யக்கூடிய துன்பம் ஏதுமில்லை. தகுதியுடைய பெரியோர்களுக்கு துணையுள்ளவனாக இருக்கிறவன் வல்லவன், அவங்கிட்ட பகைவர்கள் பகைத்து செய்யக்கூடிய துன்பம் எதுவும் இல்லை. சொற்பொருள், தக்கார் அப்படின்னா தகுதியுடைய பெரியோர், செற்றார் பகைவர், இல்லை. இடிக்குந் துணையாரை யாழ்வரை யாரோ கெடுக்குந் தகைமையவர். இதனுடைய பொருள், இடித்து கூறி திருத்தும் துணைவரான பெரியாரை துணையாக கொண்டவரை எவர்தாம் கெடுக்கக்கூடிய வல்லமை உடையவர். அதாவது இடிக்கும் அப்படின்னா கடிந்துரைக்கும், நம்மளை திட்டி நம்மளை திருத்துறாங்க இல்லையா, அந்த துணை இருக்க பெரியவங்களை வச்சு நம்மளைய யாரும் கெடுக்க முடியாது, எவர்தாம் கெடுக்கக்கூடிய வல்லமை உடையவர். இடிக்கும் அப்படின்னா கடிந்து உரைக்கும், தகைமை அப்படின்னா தன்மை. இடிப்பாரை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லிங்கினும் கெடும். இடித்து சொல்லி திருத்துபவர் இல்லாத பாதுகாப்பற்ற மன்னன் தன்னை கெடுப்பவர்
எவரும் இல்லாத போதும் தானாகவே கெடுவான். அதாவது கடிந்து சொல்லி திருத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி யாரும் இல்லாமல் இருக்கிற மன்னன் அவனை கெடுக்கிறதுக்கு யாருமே வேண்டாம், அவனே தானே கெட்டுருவான். சொற்பொருள்: இடிப்பார், கடிந்து அறிவுரை கூறும் பெரியோர். எமரா அப்படின்னா பாதுகாவல். முதலில்லார்க்கு ஊதியமில்லை, மதலையான் சார்பில்லார்க்கு இல்லை நிலை. இதனுடைய பொருள்: முதல் இல்லாத வாணிகருக்கு அதனால் வரும் ஊதியமும் இல்லையாகும். அவ்வாறே தன்னை தாங்கும் துணை இல்லாதவர்க்கு உலகில் நிலைபேறும் இல்லை. முதலில்லாத ஒரு வணிகருக்கு எப்படி ஊதியம் இல்லையோ அந்த மாதிரி தன்னை தாங்கிறதுக்கு ஒரு துணை இல்லாதவங்களுக்கு உலகில் நிலைபேறும் இல்லை. மதலை அப்படின்னா துணை. பல்லார் பகை கொளினும் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். பலரோடும் பகைத்து கொள்வதை விட நல்லாருடன் கொண்ட தொடர்பை கைவிட்டு விடுதல் அதனினும் 10 மடங்கு தீமை தருவதாகும். அதாவது நிறைய பேர் கூட நம்ம பகையாக இருக்கிறத விட ஒரு நல்லவர்கிட்ட தொடர்பை கட் பண்ணுறது தான் அதை விட 10 மடங்கு தீமை தருவதாகும். பத்தடுத்த அப்படின்னா 10 மடங்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.